வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் சித்தி விட்டான் போகிறோம். சித்தி வீடு வந்து பூனரியில் இருக்குது. இன்றைக்கு வந்து அங்கே தான் போகிறோம். ஏன் போகிறோம் இன்றைக்கு? சித்தப்பாண்ட 60வது பிறந்த நாள். சித்தப்பாண்ட 60வது பிறந்த நாள். அதோட இன்னைக்கு வந்து அந்த வேலையிலிருந்து ஓய்வை பெற்றுக்கோ. அரசாங்க வேலையில் இருந்தேன். அதோட வந்து பிறந்த நாளையும் வந்து சேர்த்து வந்து பெருசாக வந்து இல்லை, ஒரு சின்னனா வந்து எங்களோட சொந்தங்களோட சேர்ந்து வந்து ஒரு சிறிய முறையில் வந்து கொண்டாடுறார். இன்றைக்கு வந்து நான் இப்போ சித்தி விட்ட போய் இப்போ ஒரு 10-15 வருஷம் பெறும். சின்னல போன அப்புறம் அதுக்கு அப்புறம் போகல, தூரம் தான் இடம். அதால் வந்து இன்றைக்கு வந்து ஒரு சித்தியாக்களோட சேர்ந்து தான் சித்தி விட்ட போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். அப்படியே வாங்கோ, காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வாகனம் வந்துடுது. அதோட வந்து எல்லோரும் வலிக்கிட்டோம் போகிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வாகனத்துலேருந்து ஏறி பயணிப்போம். என்ன எல்லாரும் போகிறது கூட காணுமோ? இப்போ வந்து எல்லாரும் போய் கொண்டுக்கிறோம் வாகனத்தில். சித்தி விட்ட வந்துட்டோம். எவ்வளோ பேர் தான் சித்தி விட்ட பாருங்க. முன்னுக்கு கம்மம் புள்ள எல்லாம் வச்சு அப்படி வடிவாக இருக்குண்டு. எங்கட வீடு மாதிரி எல்லா இடமும் கம்மம் புள்ள தான். சித்தப்பா கிட்ட வந்துட்டோம். இன்னும் சித்தப்பாவை காணல. இங்கே பாருங்க, இந்த பூக்கொண்டெல்லாம் என்ன வடிவாக பூத்துருக்கொண்டு பாருங்க. எக்ஸோராவிலேருந்து எல்லா பூக்கொண்டும் இருக்குதுக்குள்ள. சித்தப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? காண கிடைக்குது இல்லை, பால் பண்ண வரையில. வேறு தான் இன்றைக்கு பிறந்த நாள் சித்தப்பாவுக்கு. கொஞ்சம் பிஸியாக நிற்கிறார் இன்றைக்கு. இப்போ புடிய சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளனக்கா பான், அதோட வந்து இங்கே டீம் இருக்குது. இது காலமாக சாப்பாடு, என்ன மதிய சாப்பாடு இனித்தான். இப்போ தான் சமையல் வந்து நடந்து கொண்டு. இந்தியாவில் வந்து சமையல் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் பாருங்க, தேங்காய் திருவுற வேகத்தை பாருங்க. கண்ணை மூடு பிறக்கக்கூடாது, ஒரு பாதியாக விழுந்து கொண்டு இருக்கு. வந்து சித்தி விட்ட நிற்கிற நெல்லி மரத்தில் வந்து நெல்லிக்காய் விடுங்க போகிறோம். அதோட வந்து உப்பும் கொண்டு வந்துட்டோம். சாப்பிட்டு பாருங்க இப்படி சுவையாக இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நெல்லிக்காய் நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய், பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. அதோட வந்து இவருங்க எப்படி இருக்குன்னு. அதோட வந்து பக்கத்தில் உப்பு எடுத்துட்டேன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உப்போட சாப்பிட்டா தானே ஒரு சுவை ஒன்று தெரியும். அந்த மாதிரி இருக்கு வெயிலுக்கு. அதை விட எங்கட வீட்டை நிற்கிறது கொஞ்சம் புளிப்பு தன்மை, இது கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்குது. உப்போட சேர்த்து சாப்பிட சட்டாப்படி இருக்குது. அப்படி ஒவ்வொன்றை ஒன்றா சாப்பிடுவோம். விதையை வந்து துப்பிடணும். சாப்பிட போகிறீங்களா?
சாப்பிட முடியுமா நீங்கள் கிடக்கு தானே மரத்தில் நிறைய அதை விட இந்த கட்டில் பாருங்க எப்படி இருக்காது. அதை விட சித்தியாக்கட வீட்டில் காணிக்க ஃபுல்லாக வந்து தென்னை மரங்கள் கமுக மரங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்க எப்படி இருக்கான்னு. அதை விட இந்த பேக்கில் வந்து கத்தாழை மரம் வச்சிங்கன்னா பாருங்க எப்படி இருக்கான்னு. உண்மையாக நல்லா இருக்குது இந்த இடம். இந்த பூ மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. இதுதான் நொச்சி பூ. அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இதில் வந்து இன்னும் சமையல் முடியலை. இது வந்து உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும். இதில் வந்து இந்த மாமா தான் சமையல். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறைச்சி பறிபடுது. அப்படியே இங்கே பாருங்க குழாக்கிணறு அடித்து தொட்டி ஒன்று கட்டி தொட்டிக்கு வந்து மேலே வந்து கிடுக்கெல்லாம் போட்டு மேய்ஞ்சி விட்டிங்கன்னா சும்மா தண்ணி வந்து அப்படி தான் இருக்குது. நல்ல ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. இங்கே நல்ல குளிர்மையாக இருக்குது. எங்களோட இடத்த விட இந்த ஓலைக்கொட்டியில் போட்டபடியாக நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி தெளிஞ்ச தண்ணி பாருங்க. எப்படி ஒரு ஓலைக்கொட்டில் உண்டு. உண்மையாக நல்லா இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுப்பில் முட்டை வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. அங்கால வந்து இன்னும் இறைச்சி பொறிச்சு முடியலை. இப்போ வந்து ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து தான் சமையல். அதோட வந்து இந்தியாவில் மாட்டு இறைச்சி கறி என்ன அப்படியே நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம். பாப்பா முண்டாக்கி மாமாண்ட கை பக்குவம் அப்படி இருக்கண்டு. இதில் பாருங்க எவ்வளோ கொச்சி பழம் இருக்குன்னு பாருங்க. எல்லாம் பழுத்து போயிருக்குது கொச்சி பழம். அதை விட அந்த மரத்துலேயும் இருக்குது நிறைய கொச்சி பழம். இங்கே வந்து இறைச்சி கறி வந்து இறக்குற பருவம் வந்துட்டுது. இறக்கலாமே. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த மாமாவும் வந்துட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி கறி வைக்க போகிறோம். இங்கே வந்து அடுத்த மாமாவும் வந்துட்டார். 2 மாமாக்களும் சமையல் நடக்குது. பொரிச்சி வைப்படுது கறி. என்ன சட்டி காணாது உங்களோட சட்டி மட்டும் தான். கவனம் கீழே விழுந்துடும். விழாதானே. பொரிச்ச இறைச்சி தானே. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தால் ஒரு கிளி கொண்டு போய் கொண்டு பாருங்க. இங்கே வந்து இப்போ சாப்பாடு நடக்குது. மதிய சாப்பாடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட தானே சமைச்சது. ஆடுகள் கோழிகள் நல்ல வெள்ளியரிசி சோறு.
இந்தியாவில் வந்து என்ன விட்டு அக்காவும் சாப்பிட்றான். என்ன விட்டு சாப்பிட்றீங்க அவரோட? மாமா வடிவா போட்டு சாப்பிடுங்க. மாமா வடிவா தாண்டா போடுறோம் போடுவார். இந்த எலும்பெல்லாம் கிடக்குது வாரம் ஒரு தடை பிடிக்கும். ஓகே இது கோழி ராஜி கிடக்குற மாமா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்ல சுவையாக தானே இருக்கு. என்ன இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்பதான் சாப்பாடு தொடங்கி இருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து தான் சொல்லலாம் சுவை எப்படி இருக்கு. அப்படியா? இப்போ சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கு சாப்பாடு? எல்லாம் சரியா இருக்கலாம். எல்லாம் அம்சமா இருக்கு. உப்பு தூள் அதெல்லாம் கணக்காக நல்லா டேஸ்டாக இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சமைச்சா நல்லா சுவையாக இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சமைச்சதும் தனியோட சமைச்சதும் எல்லாரும் சேர்ந்து சரி. பின்னேரம் வந்து கேக் போட்டோம் 3 மணிக்கு. அவரவர் தான் போட்டு சாப்பிடணும் போல. அதோட எல்லாருக்கும் பசி தானே. சாப்பிடலையா நீங்கள்? யோசிக்கிறீங்க கரை வருதான் ஸ்பெஷலாக வச்ச கறியா? சரி நானும் சாப்பிடுவோம். பசிக்கண்டா சரியா பசிக்குது. யாருமே போட்டு தர மாட்டோம். அவர் போட்டு சாப்பிட வேண்டிய நானும் சாப்பிடுவோம். கத்திரிக்காய் பால் கறி, பருப்பு கறி, அதோட இங்கால அதுக்கு முட்டை இருக்குது. இறைச்சி கறியெல்லாம் முடிஞ்சு போடாது. கடைசியாக வந்தால் இதுதான் நிலைமை. இதில் வந்து உருளைக்கிழங்கு கறியும் இருக்குது. இதை மடுப்போம். இதில் வந்து கைத்தாங்க கறியும் இருக்குது. கைத்தாங்க கறி சமைச்சதே நாங்கள் சமையல் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு இனி வந்து கேக் பட்ட போகிறோம். பாருங்க 60வது பிறந்த நாளுக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வந்துரு கேக் வந்து. இப்போ வந்து கேக் வெட்ட போயிடும். Happy birthday to you. Happy birthday to you. Enggak, bener. Come. Happy birthday to you. Happy birthday to you. Happy அப்படியே வந்து இப்போ மாலை வந்து மாறி போடினோம்.
இப்போ வந்து வலிக்கிட்டா போகிறோம் மினி வலிக்கிட்டா தான் நேரத்துக்கு வீட்டை போய் சேரலாம். அப்போ நாங்கள் இதோட வந்து இந்த காணொலியை முடித்து கொள்வோம். சித்தப்பா போகிறோம், போயிட்டு வரோம். சந்தோஷம் சித்தி, போயிட்டு வரோம். சரி போயிட்டு வரோம்மா. வந்ததுக்கே சந்தோஷம். ஓ உங்களோட உறவுகள் ஓடி வந்துட்டீங்களே.